சித்திரை ஒன் மீடியா மற்றும் ஐபிஎல் ரசிகர்களுக்கு வணக்கம். ஸோ நேற்று சம்பவத்தை யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்றது தெரியல. ஸோ பார்க்கலன்னா பார்த்தீங்கன்னா நேற்று மேட்ச்சில் வந்து ஆர்சிபியும் சரி சிஎஸ்கேவும் சரி நேற்று ஒரே மேட்ச்சில் வந்து தோல்வி வந்து சந்திச்சிருந்தாங்க. ஸோ இப்படி இந்த தோல்விக்கு பின்னாடி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வரலாறு ஒன்று இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்னென்னு தெரிஞ்சு போவாங்க. ஃபஸ்ட்டு சிஎஸ்கேவின் ஹைதராபாத் ராசி. என்னடா இது சிஎஸ்கேவின் ஹைதராபாத் ராசி. சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் ஜெயிச்சு, அதாவது ஹைதராபாத் கிரவுண்டில் சிஎஸ்கே ஜெயிச்சு 8 வருஷம் ஆகுது அப்படின்றது உங்களால் நம்ப முடியுதா? ஸோ இதே தான் நேற்றும் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் கிரவுண்டில் 195 அப்படின்ற இலக்கோட களமிறங்கின சிஎஸ்கே, அதாவது எஸ்ஆர்ஹெச் அணி. ஸோ நல்லா விளையாடி 194 ரன் வந்து எடுத்திருந்தாங்க. 195 ரன் இலக்கோடு இறங்கின சிஎஸ்கே ஓகே நேற்று ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 10 ரன் வித்தியாசத்தில் வந்து தோல்வியை சந்திச்சிருக்காங்க சிஎஸ்கே. ஸோ இந்த ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களால ஜெயிக்க முடியல அப்படின்ற ஒரு மித்து ஒன்று, ஒரு ஃபேக்ட்னே சொல்லலாம். ஸோ அது தொடர்ந்து நடந்துட்டு வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அவங்களால ஹைதராபாத்தில் வந்து சிஎஸ்கேவால் ஜெயிக்கவே முடியல அப்படின்றது தொடர்ந்து 8 வருஷமாக நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட 2025 ஹிஸ்ட்ரி வந்து ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் தெரியுமா என்ன அப்படின்ட்டு. ஸோ நேற்று ஆர்சிபி பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸோட விளையாடி இருந்தாங்க. 176 ரன் வந்து இலக்கு அப்படின்ற மாதிரி இருந்த நிலையில பார்த்தீங்கன்னா ஆர்சிபின்னு இது தோல்வியை தான் சந்திச்சிருக்காங்க. ஸோ போன வருஷம் 2025 பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து 5 மேட்ச்சில் முதல் 5 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச்சில் ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ சேம் ஹிஸ்ட்ரி வந்து இப்போ ரிப்பீட் ஆகுது அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா 2026லேயும் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்க ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 மேட்சஸில் வந்து ஆர்சிபி 3 மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த 2025 ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகுறதுனால வந்து இந்த வருஷம் கப் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஈசாலா கப் அப்படின்னு சொல்கிற ஐபிஎல் ரசிகர்களுக்கு வந்து இது மிகப்பெரிய வந்து ஒரு சந்தோஷம், ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இந்த வருஷமும் வந்து ஐபிஎல்ல வந்து ஆர்சிபி கப் அடிக்கும் அப்படின்ட்டுன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் வந்து அவங்கவுங்க பிளேஸில் இருக்காங்க. பஞ்சாப் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸு, அதுக்கப்புறம் ஆர்சிபி செகண்ட் பிளேஸ். அப்படி இருக்கும்போது இன்னும் பிளே ஆஃப் ரேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா வந்து எப்போ என்ன வேணால் சேஞ்ச் ஆகலாம். ஸோ 8 வருஷமாக வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட அவங்க கோட்டையில் வந்து சிஎஸ்கேவால் ஜெயிக்க முடியல. ஸோ அடுத்தடுத்து வர மேட்ச் ஒருவேளை அவங்க கூட வரும்போது சிஎஸ்கே ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? அது மட்டும் இல்லாமல் 2025 ஹிஸ்ட்ரி வந்து ஆர்சிபிக்கு மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆர்சிபி இந்த வருஷம் வந்து கப்படிக்க வாய்ப்பு இருக்கா? இதை பற்றின உங்களோட கருத்து என்னென்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க.